சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ ஆதி வேணுகோபால சுவாமி நவநீத கிருஷ்ணருக்கு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் வெளியே அபிஷேக கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி நவநீத கிருஷ்ணர் உற்சவ தெய்வங்கள் முன்பு கும்ப கலசம் வைத்து கலச பூஜை செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் உற்சவர்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், கரும்பு சாறு உள்ளிட்ட 18 வகையான பழச்சாறுகள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து இறுதியாக கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றதும் உற்சவர்களுக்கு துளசியுடன் மல்லிகைப்பூ மாலை சூட்டி அலங்கரித்து ஆலவட்டம் வீசி நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மகா கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. உற்சவர்களுக்கு நீல பட்டுடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் தாமரை மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்து நெய்வேதியம் சமர்ப்பித்து ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தியுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் சின்னக்கடை வீதி ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் கோகுலாஷ்டமி கிருத்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கும் வேணுகோபால சுவாமிக்கும் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. தேவஸ்தானத்தில் 300வது பகல் கிருத்திகை 25வது ஆண்டு விழா முன்னிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை சிறப்பாக அலங்கரித்து கையில் வேலுடன் அழகாக காட்சி அளிக்க உற்சவர்கள் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள், தாமரை மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் கோகுலாஷ்டமி உற்சவமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாராதனைகள் காட்டி கொடை விசிறி
சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம், துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் சார்பில் சேலம் சோனா கல்லூரி மைதானத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் யக்ஜம், கிருஷ்ண கதா, பள்ளி மாணவர்களின் கிருஷ்ண கசுதமா, சந்திப்பு நாடகம், ஹரே கிருஷ்ண படம், ருக்மணி கல்யாணம், அகாசுரா மற்றும் பிரம்ம விமோகனா லீலா நாடகம், ஸ்ரீ பதே ஸ்ரீனிவாசா குழுவினரின் பாட்டு கச்சேரி, வீணை கச்சேரி, குருகுலம் மாணவர்களின் பஜனை மற்றும் கீதை பாராயணம், பாட்டு கச்சேரி, ஆரத்தி, தீர்த்தன் கோவில் கட்டுமான பணி பற்றிய தொகுப்பு மற்றும் நாள் முழுவதும் 3 முதல் 11 வயதிற்கான கிருஷ்ணர் வேட போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் விக்கிரகங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி மற்றும் கீர்த்தனம் நடைபெற்று இரவு 10 மணிக்கு மகா அபிஷேகமும் 12 மணிக்கு மகா ஆரத்தியும் சிறப்பாக நடைபெற்றது. நாள் முழுவதும் வருகை புரிந்த பொதுமக்கள் அனைவருக்கும் முழு அளவிலான பிரசாத விநியோகமும் செய்யப்பட்டது. இவ்விழாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் இங்கே இஸ்கான் சேலம் டெம்பிள்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஜென்மாஷ்டமி குழந்தைங்களுக்கு உண்டான சின்ன சின்ன ஓகே ஹரிகிருஷ்ணா இங்கே வந்து ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன் இங்கே ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நிறையா குழந்தைங்க வந்து சேலம் சிட்டியில் இருக்க ஸ்கூல்ஸில் இருக்க எல்லா இதுலேருந்தும் வந்து குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்கள் திருப்பியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாரும் வரணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே குழந்தைங்க ரொம்ப அழகழகாக வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் கோயில் சார்பிலேருந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறோம். தயவு செஞ்சு எல்லாரும் இன்னும் வாங்க, இன்னும் கோயிலோட செலிப்ரேஷனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு கேட்டுக்கிறோம். நன்றி. நித்திலீலா, சௌமியா.